பாறையில் பூத்த தும்பை அப்படிங்கிற தலைப்பில் நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கலாம். அது எப்படி பாறையில் தும்பப்பூ பூக்கும் அப்படிங்கிறது அது ஒரு அரிய நிகழ்வாச்சு, அப்படி ஒன்று நடக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அது கற்பனை வார்த்தையாச்சு, கவிதைகளை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதை உதாரணமாக சொல்லுவாங்க. ஆனால் பாறையில் பூத்த தும்பை பூவை நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பார்த்தவங்களுக்கு தெரியும் அது உண்மையாக அது நடக்கக்கூடிய சம்பவம் தான். அது உங்களுக்கு உதாரணமாக நான் வீடியோலேயே காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பாறையில் பூத்த தும்பை பூச்செடி. தும்பை பூ வெள்ளையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த பூ தான் தும்பை பூச்செடி. மருத்துவ குணம் வாய்ந்தது, நிறைய நோய்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதை பொரியல் பண்ணி சாப்பிட்டா, இதை சமையலில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பாறையில் பூத்த தும்பை வந்து ஒரு கற்பனை அல்ல, நிஜ வாழ்க்கையில் ஒரு பாறையில் தும்பை பூ பூக்குது. அது மேபி நிறைய இடத்துல அது நடக்காமல் இருக்கிறதுனால அரிதான நிகழ்வாக பார்க்குறாங்க. ஸோ பாறையில் பூத்த தும்பை உண்மை செய்தி, அந்த தலைப்பை தான் என்னுடைய கவிதை முதல் நூலுக்கு நான் வச்சுருக்கிறேன். விரைவில் அந்த நூல் வெளிவர காத்திருக்கிறது. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.